இந்த ஒரு மசாலாவை நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுட்டா அனைத்து சுவையான உணவுகளை நம்ம தயாரிக்கலாம். சிக்கன் 65, இறால், மீன் எல்லாமே இந்த ஒரு மசாலா இருந்தால் போதும். இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1/4 கிலோ பெருஞ்சீரகம் எடுத்துருங்க. அதுக்கு 2 கிராம் ஏலக்காய், 2 கிராம் பட்டை, 2 கிராம் ஸ்டார், 2 கிராம் கல்பாசி, 2 கிராம் கிராம்பு, ஒரு 25 கிராம் கசகசா எடுத்துக்கணும். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அந்த வெறும் பாத்திரத்திலே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய், பட்டை, கிராம்பு, கல்பாசி, ஸ்டாரு இவ்வளோத்தையும் போட்டு நல்லா மிதமான சூட்டில் வறுக்கணும். கரிஞ்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு 1/4 கிலோ பெருஞ்சீரகத்தை வெறும் சட்டியிலே போட்டு நம்ம மிதமான சூட்டில் வறுக்கணும். அதிலே திருப்பி எடுத்து வச்சுருக்க 25 கிராம் கசகசாவும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சூடு ஆறுனதுக்கப்புறம் இது மிஷினில் கொடுத்து நம்ம திரித்து வச்சுக்கிட்டா அது பாட்டில் ஒரு வருஷத்துக்கு அது பாட்டில் இருக்கும். 1/4 கிலோ எங்கள் வீட்டுக்கு 6 மாதத்துக்கு மேலேவே வரும். கரிஞ்சிடக்கூடாது. இப்படி லேசாக நிறம் மாறினா போதும். மிதமான சூட்டை தான் வச்சுருக்கணும். இது வறுத்து செய்கிறதுனால ரொம்ப வாசமாக இருக்கும். சமைக்கும்போது இந்த மசாலா போடும்போது அவ்வளோ வாசமாக இருக்கும். நல்ல சுவையாகவும் இருக்கும். வறுத்து நம்ம செஞ்சு வைக்கிறதுனால கெட்டு போகாமலும் அது பாட்டில் வீட்டில் இருக்கும். சுவையாக செய்யணும்னா இந்த மாதிரி கறி மசாலா நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு வச்சுக்கோங்க. வெஜிடபிள் குருமா, பிரியாணி எல்லாத்துக்குமே இந்த ஒரு மசாலா இருந்தாலே போதும். இது செய்வதும் எளிது. இந்த மாதிரி செஞ்சு திரித்து வச்சு நம்ம ஏர்டைட் பாக்ஸில் அதை அடைச்சி வச்சுட்டோன்னா அது பாட்டில் இருக்கும். வெளியில் காசு கொடுத்து வாங்குறதுக்கு நம்ம இப்படி எளிய முறையில் வீட்டிலே செஞ்சு வச்சு நம்ம பிள்ளைங்களுக்கு சுவையாக செய்து கொடுக்கலாம். இதுதான் எங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுருக்கிற கறி மசாலா. ரொம்ப எளிதாக செஞ்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இந்த கறி மசாலா எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த ஒரு மசாலா இருந்து நம்ம எல்லாமே வீட்டில் செய்யலாம். ருசியாக இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா? பார்க்கறதுக்கும் அந்த பொருள் இருக்கும். வெளியில் வாங்குறதுல கண்டிப்பாக கெமிக்கல் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.